சென்னை வேப்பேரியை சேர்ந்த ஹரிகோவிந்த சம்பத் என்பவர் சரக்கு கப்பலில் கேப்டனாக பணியாற்றி ஓய்வு பெற்றார். இந்நிலையில் ஹரிகோவிந்த் தனது மனைவி தீபஹரியை காரில் அழைத்து கொண்டு கேரளாவில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்று விட்டு மீண்டும் சென்னைக்கு வந்தார். கோவை சேலம் நெடுஞ்சாலையில் ஆவரங்காம்பாளையம் அருகே வந்தபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து சர்வீஸ் சாலையில் உள்ள தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. விபத்தில் மனைவி தீபஹரிக்கு தலையில் பலத்த அடிபட்டதால் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த ஹரிகோவிந்தை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சங்ககிரி காவல்துறையினர் விரைந்து சென்று தீபஹரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர்.